பாஜகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வர வேண்டும். அதுக்கு வந்து இப்ப இருக்கின்ற அந்த மந்தமான நிலை தொடர்ந்தா அது சரி வராது அவருடைய கருத்து. முக்கியமான பலம் கூட்டணி கட்சி, அவங்களுடைய அந்த வாக்கு வங்கி ரெண்டுமே அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இவங்களும் வந்து அதிமுகவுடைய லெவல்ல தான் இருக்காங்க. அப்ப அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அடி வாங்கி உக்காந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு எதிர்கட்சி தேவையா இல்லையா? அப்ப அதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்காம இதெல்லாம் அவர் சொன்னா உடனே அதை ஏற்பாங்களா மாட்டாங்களான்னா இப்ப அண்ணாமலை மாதிரியா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இருந்தாருன்னா வந்து இதெல்லாம் கூட வந்துருக்கு, அது இன்னும் தோற்று போயிருப்போம் அப்படிங்க. நீங்க இருந்துதான் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? அப்ப அவருக்கு இருக்கின்ற வேகத்தை, ஐயோ ரொம்ப வேகமா போறீங்க தம்பி, கண்ணை கட்டுது சொல்லாரு, அவ்வளவு வேகமாவா போகுது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வச்சுட்டு அண்ணாமலை ஏதாவது பேசுறாரோ இல்லையோ, அவர் என்ன பண்றார், என்ன எழுதியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கூட தெரியாம, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரிசைன் பண்ணிட்டாரு, அப்புறம் யூ டர்ன் போட்டாருன்னு இவங்களே கதை விட்டுருக்கிறாங்க. ஒருவேளை அப்படிலாம் முடியாதுங்க, நாங்கள் அப்படியே நிதானமாக தாங்க போவோம், நீங்கள் வந்து முடியல வெளில போங்கன்னா போங்க அப்படின்னா பாஜக வந்து ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டு விட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அண்ணாமலை பாஜகவில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சில பேர் வேலை செய்கிறாங்களோன்னு கூட எனக்கு டவுட். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள். கடந்த ஒரு சில நாட்களாகவே அண்ணாமலையை சுற்றி தான் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு செய்திகள் போய்கிட்டு இருக்கு. டெல்லி சென்று பாஜகவுடைய தேசிய செயலாளரை சந்திச்சு பேசினாங்க, அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசினாங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு, ரிசைன் பண்ணுவதற்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க, தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க. பல்வேறு செய்திகள் பரவலாக வந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் அண்ணாமலை செல்லக்கூடிய பாதை சிங்க பாதையா அல்லது அசிங்க பாதையா, எப்படி பார்ப்பது? முதல்ல ஒரு விஷயம், அண்ணாமலை வந்து ராஜினாமா செய்து விட்டார், 5 பக்க கடிதத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ்னு போட்டது ஆங்கில சேனல்கள், த சோ கால்டு நேஷனல் மீடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேட் யூ டர்ன், ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு செய்தி போட்டதும் அதே நேஷனல் மீடியா. அண்ணாமலை சொன்னாரா நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு, இல்லை பாஜகலேருந்து ஏதாவது ஒரு செய்தி குறிப்பு கொடுத்தாங்களா அண்ணாமலை ராஜினாமா கடிதம் கொடுத்துக்கிறாருன்னு, இவங்களா நியூஸ் போடுறாங்க ரிசைன் பண்ணிட்டாருன்னு. அதுக்கப்புறம் இவங்களா வந்து ரிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூ டர்ன் போட்டான்றாங்க. யூ டர்ன் போட்டது நீ, எதுக்கு நீ அவர் மேலே இருந்து பழி சொல்லி நிற்கிற? அதாவது காலையில் வீட்டில் உப்புமா கலரி கொடுத்துட்டா அதை தின்னுபிட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு மோட்டு வலையை பார்த்து யோசிச்சிங்கன்னே ஏதோ பேசுவாங்க போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. கேட்டால் சோர்சஸ் யார் சோர்சஸ்? இப்போ நான் ஒன்று சொல்லவா, நான் டெல்லியில் இருக்க ஒருத்தரோட பேசினேன். அவர் சொன்னார் அண்ணாமலை வந்து இப்போ இந்த பக்கம் இப்படி போயிருக்காரு அப்படின்னாரு. எந்த பக்கம் போயிருக்காரு அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அது யாருன்னு கேட்குறீங்களா? அவர் வந்து கர்நாடக சர்க்கஸில் பானிபூரி விற்றுனுக்கிறார். நானும் சொல்ல வேண்டியதான் டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு சோர்ஸ் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து செய்திகள்னு ஆயிடுச்சு. உண்மையை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாதுங்க. ஏதாவது நான் ஒன்று சொல்லணும், 24 மணி நேரமும் மக்களை வந்து அந்த கொதி நிலையிலேயே வச்சுருக்கணும். பொழுது வெஞ்சு பொழுது போனால் கையில் மொபைல் வச்சுன்னு என்ன வருதுன்னு தடவினே இருக்கணும். ராஜினாமா பண்ணுறாரா, பண்ணினார்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் சொல்ல போகிறாங்க, பாஜகவில் சொல்ல போகிறாங்க, இவர் சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடியே உக்காந்திக்கின்னு 5 பக்கம் லெட்டரை கொடுத்தார், இல்லை அது 5.25 பக்கம் இருந்தது, அதில் 3வது பக்கத்தில் கையெழுத்து போடல, 4வது பக்கத்தில் ஒரு கமா வைக்கலை, இதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லை நீ அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றத ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உடனே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் தெரிஞ்சால் உடனே உங்ககிட்ட இருக்க ஸ்டாக் எல்லாம் வந்து வித்துற போகிறீங்களா, இல்லை புதுசாக ஸ்டாக் எல்லாம் வாங்க போகிறீங்களா? இப்படியே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கட்சியுடைய செயல்பாடுகளில் அவருக்கு வந்து ஒப்புதல் இல்லை. இதை வந்து இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போனோம். பாஜகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வர வேண்டும். அதுக்கு வந்து இப்போ இருக்கின்ற அந்த மந்தமான நிலை தொடர்ந்தால் அது சரி வராதுன்றது அவருடைய கருத்து. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்னலாம் தடையாக இருக்குது, இதைத்தான் வந்து அவர் மேலிடத்துக்கு தெரிவிக்கின்றார்.
இது இப்படியே இந்த தடைகள் இப்படித்தான் இருக்கும், அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் அப்படியே மிக்சர் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே கண்டினியூ பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு களம் அந்த மாதிரி மாறி இருக்கின்றது. இதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ ஐபிஎல் மறுபடியும் வேறு வழியில் நான் அதுக்கு தான் வந்தானோம். இந்த ஃப்ளாட் பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பால் பெருசாக டேர்ன் ஆகாது. சில பிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பால்லாம் பறக்கும். அந்த மாதிரி இதுலேயும் நாங்கள் பழைய மாதிரியே ஆடுவோம் அப்படின்னா, எப்பா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு ஊரில் நடக்குது, இந்த மேட்ச்லையும் நீ அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு. அதிமுக உடஞ்சிடுச்சின்னு நினச்சி நிற்கிறீங்க. திமுகவுடைய முக்கியமான பலம் கூட்டணி கட்சி, அவங்களுடைய அந்த வாக்கு வங்கி ரெண்டுமே அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இவங்களும் வந்து அதிமுகவுடைய லெவலில் தான் இருக்காங்க. அண்ட் இனிமே அந்த கூட்டணி கட்சிகள் அந்த நியர் ஃபியூச்சரில் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அந்த ஓட்டு வங்கியும் இந்த பக்கம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அடி வாங்கி உக்காந்துனுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு எதிர்கட்சி தேவையா இல்லையா? அப்போ அதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்காம, இல்லைங்க நாங்கள் வந்து காலங்காலமாக இப்படியே தான் இருந்திருக்கோம் இப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சரி வரும்? அடுத்தது இப்போ வந்து இளைஞர்களது காலம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுகலேயே என்ன பண்ணுறாங்க, ஜென்சின்னு சொல்லிட்டு, ஆனால் யார் யாரோ வந்திருக்காங்க அது வேற விஷயம். பட் இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம், அவங்கெல்லாம் வந்து மூத்தவங்க, இது என்ன ஒரு ஆர்கியூமெண்ட்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து அங்கே டைலமாவில் இருக்குது. எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படிலாம் முடியாதுங்க, நாங்கள் அப்படியே நிதானமாக தாங்க போவோம், நீங்கள் வந்து முடியல வெளில போங்கன்னா போங்க அப்படின்னா, பாஜக வந்து ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டு விட்டது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பிரதமர் பதவி கொடுக்கறதா வந்தாங்க அந்த கூட்டணி ஆட்சியில். ஜோதிபாசு அவர்களை பிஎம் ஆக்கலாம் அப்படின்னப்போ கம்யூனிஸ்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வரலாற்று பிழையை வந்து பாஜக செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன கேட்குறாரு, இந்த அதிகாரத்தை கொடுங்க, நீங்கள் வந்து பதவி கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, கட்சியை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும், அதுக்கு இன்னும் இன்ட்ராக்ஷன் தேவை. திமுகவில் கவனிங்க, சரியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராசா அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட் லைக் தட் போட்டு அடித்து நவுத்திட்டு இருக்காரு அவர். பாஜகவில் என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு ஒரு விஜய் இன்னொரு விஜய் அப்படின்றாங்க. ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அவங்களாவது 6 மாதம்னாங்க, இவங்க ஒரு வருஷம் கேட்டுனுக்கிறாங்க. என்ன லாஜிக்குங்க இதெல்லாம்? நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுறது அப்படின்றத விட ஆளுங்கட்சியோட பார்ட் மாதிரில நீங்கள் செயல்பட்டுனுக்கிறீங்க. இங்கே உக்காந்துக்கினே அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்கே இந்த கட்சி வளரும்? இதெல்லாம் அவர் சொன்னால் உடனே அதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னா, இப்போ அண்ணாமலை மாதிரியாக குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா வந்து இதெல்லாம் கூட வந்திருக்காது, இன்னும் தோற்று போயிருப்போம் அப்படின்னு. நீங்கள் இருந்து தான் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? நாங்கள் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கோன்றாங்க. அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம். அதே 3% வந்து உட்காந்து நிற்கிறீங்க. இது பெரிய வந்து முன்னேற்றமா இது? ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் த பால் இஸ் இன் மேலிடத்தோட கோர்ட். அவங்க எடுக்க போகின்ற முடிவு அதுதான் வந்து தமிழகத்துடைய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் பரவலா போய்கிட்டு இருக்கேன். அதாவது கட்சியை விட்டு வெளியேற போறா, தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு. தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா? அப்படி ஆரம்பிச்சா தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும்? சிவா அவருக்கு வந்து தனியாக போகணும் அப்படின்னோ இல்லை தனிக்கட்சி ஆரம்பித்து நம்ம தலைவராகணும் அப்படின்றதிலோ எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா அவர் மோடி ஐயா அவர்களை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர். ஸோ பாஜகவுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு, மோடி அவர்களுடைய அரசியலால் ஈர்க்கப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக வந்தவர். பட் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வந்துட்டு நீ எதுவுமே செய்யாமல் நீ மூளையில் போய் உட்காரு, பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 4 வருஷம் போட்டோம் 10 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வயசானவர் கிடையாது, துருதுருன்னு இருக்கின்ற ஒரு இளைஞர். இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களிலேயே வந்து வயது குறைந்தவர் அவர். அப்போ அவருக்கு இருக்கின்ற வேகத்தை, ஐயோ நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க தம்பின்னா கண்ணை கட்டுது. அதை சொல்லாரு, அவ்வளவு வேகமாவா போகுது அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கட்சியை வேகமாக பாருங்க. நீங்கள் வந்து ஒடிஷாவில் அத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சிங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டு. பட் அதுக்காக வந்து இப்போவும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா? இப்போ சின்ன பையலாக இருக்கும்போது நம்ம டவுசர் போட்டிருந்தோம், இல்லை இப்போ நிறைய பேர் வந்து டவுசர் தான் போட்டிருக்காங்க. அந்த உதாரணம் சரி வராது, நீங்க கூட.
ஸோ அன்னைக்கு அப்படிதான் இருந்தோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் அப்படியே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது சிவா. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது, ஒவ்வொரு மாநிலமும் யூனிக்கு, ஒவ்வொரு மாவட்டமும் யூனிக்கு. நாங்கள் அங்கெல்லாம் அப்படித்தான் பண்ணோம், அதனால இங்கேயும் அப்படித்தான் பண்ணோம், அதனால சரி வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிச்சு ஃபிளாட் ட்ராக், இது வந்து டேர்னிங் ட்ராக். அந்த ஸ்ட்ராட்டஜியை இங்கே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த வேகத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டலா பாஜகவுடைய சப்போர்ட் பேஸ்ன்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ மட்டும் என்ன பெருசா இருக்கு அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க, அது இருக்கிறதும் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், சின்சியாரிட்டியை விட அப்படிங்கிற நிலையில போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? மோடியோட அத்வானி அவர்கள் தான் சீனியர், தெரியுமா? தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு மட்டும்தான் இந்த கொள்கையை அப்ளை பண்ணுவீங்களா? நேஷனல் லெவலில் பண்ண மாட்டீங்களா? என்னங்க உங்க லாஜிக்கு? அப்போ சீனியாரிட்டி அப்படின்னா ரைட்டு, சீனியர்களே வச்சுக்கோங்க, அது ஒரு சூப்பர் சீனியர் அணி ஆகிடும். நீங்கள் இது மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதிமுகவில் 4 அணின்னு ஒன்று இருந்தது, தெரியுமா? நெடுஞ்செழியன் அவர்களும் இன்னும் 3 பேரும் சேர்ந்து 4 அணி அப்படின்னு சொன்னாங்க. கட்சியில் ஒன்றும் இல்லாமல் வந்து சேர்ந்தாங்க. அந்த மாதிரி 4 பேர் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டும் கேம் ஆடிட்டு இருக்காங்க சிவா, அது நல்லாவே தெரியுது. அதாவது அண்ணாமலை ஏதாவது பேசுகிறாரோ இல்லையோ, அவர் என்ன பண்ணுறார், என்ன எழுதியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கூட தெரியாமல், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரிசைன் பண்ணிட்டாரு, அப்புறம் U-turn போட்டாருன்னு இவங்களே கதை விட்டுனுக்கிறாங்கன்னு. இட்ஸ் லைக் எ ஃபேத் அக்கம்ப்ளி. அதாவது சரி, இப்போ வந்து அண்ணாமலையுடைய கோரிக்கைகளை பாஜக மேலிடம் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீடியாலாம் சேர்ந்து பண்ண சர்க்கஸில் அப்போ என்ன இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா? அண்ணாமலையோட அழுத்தத்துக்கு மேலிடம் பணிந்து விட்டது, அவங்களுக்கு அது வந்து ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா? அப்போது அவங்களால இப்போ அந்த முடிவெடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த மீடியாவில் பண்ண இவங்க சர்க்கஸ். உண்மை என்னன்றது யாருக்கும் தெரியாது, இவங்களா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி போட்டு. ஸோ அண்ணாமலை பாஜகவில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சில பேர் வேலை செய்கிறாங்களோன்னு கூட எனக்கு டவுட் இருக்கு. இப்போ நீங்க சொல்லும் போது தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள் கருத்துக்களை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் மீடியாக்களை டெல்லியில வந்து இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணியதே அண்ணாமலை தான் பண்ணாரு. டெல்லிக்கு வரும்போது தான் இருக்கேன், அரசியல் களத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக அண்ணாமலை தான் கால் பண்ணி பேசினாரு, பண்ணாரு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே சார். அண்ணாமலை பண்ணினாரா இல்லை அவருக்கு எதிரானவர்கள் பண்ணாங்களா? எப்படி? அண்ணாமலை ஃபோன் பண்ணி பேசினான்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், ஆமாங்க அதை பாருங்க, என் மொபைலில் அது அண்ணாமலையோட நம்பர் இருக்கு பாருங்க, இத்தனை மணிக்கு பேசினார் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி டெல்லியில் உட்காந்துன்னு தமிழக அரசியலில் கருத்து சொல்கிறது அப்படின்றதே என்னால் ஏற்றுக்க முடியாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் பாஜக மேலிடம் பண்ணுற தப்பு தான் அது. இங்கே யார் யார் திறமையானவர்கள், இளைஞர்கள், யார் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்கவங்க அப்படின்றதெல்லாம் தெரியாமல் நாங்கள் டெல்லியிலேருந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் தலைவர் பதவியே தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான். எல்லாம் நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கங்க. தேசிய தலைவர் ஒருத்தர் மட்டும்தான், மாநிலங்களுக்கு தலைவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. காங்கிரஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதைத்தானே நீங்களும் பண்ணுறீங்க. திருப்பி திருப்பி இதுதான் இவங்க பண்ணுற பெரிய தப்பு. ஸோ அண்ணாமலையே ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்னா அப்போ அண்ணாமலை அவ்வளோ பெரிய தலைவர், அவர் சொன்னார்ன்றதுக்காக நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ வந்து ராஜினாமா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலைன்னு சொல்லிட்டு U-turn போட்டார் அப்படின்னு எப்படி அண்ணாமலை கூப்பிட்டு சொன்னாரா நான் ராஜினாமா பண்ணல அப்படின்னு? அவர் தான் அவங்களை கூப்பிட்டு சொன்னாரா 5 பக்கத்துக்கு லெட்டர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு? ஏங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார், 177 பக்கத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கார் அப்படின்லாம் வந்து சில தகவல் வந்தது. ஆனால் அவர் ஆரம்பிக்காத கட்சிக்கு 3 நிர்வாகியை போட்டுட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு போனார். மறுபடியும் நீங்கள் வந்து டெல்லியிலிருந்து தகவல்கள்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா சிவா, என்னை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? வாயில் ஏதாவது ஓ சாரி, நான் அதெல்லாம் பேசக்கூடாதோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.